காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா, கும்பகோணத்த சுத்தி இருக்கிற இந்த 7 தேவாரம் பாடல் பெற்ற பழமையான கோயில்கள 12 மணிக்குள்ள உங்களால தரிசிக்க முடியும்னு சொன்னா செம்மையா இருக்கும்ல? கோயில்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கும்பகோணம் ஏரியாவுல தான் உங்க ஊர் இருக்குன்னா, உங்க ஊர் பேர கமெண்ட் பண்ணிடுங்க. வெறித்தனமா கோயில் கோயிலா சுத்துற உங்க நண்பருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க தனியா 2 வீலர்ல போனாலும் சரி, குடும்பத்தோட கார்ல போனாலும் சரி, நீங்க சரியா காலையில 6 மணிக்கெல்லாம் கும்பகோணத்துல இருந்து சுமார் 18 கிலோமீட்டர்ல இருக்கிற திருவைகாவூர் வில்வனேஸ்வரர் கோயிலுக்கு வந்துடணும். கும்பகோணத்துலேருந்து காலையில் 5:30க்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் திருவைகாவூர் வந்துடலாம். சிவராத்திரிக்குனே ரொம்ப ஸ்பெஷலான இந்த கோயிலை தரிசிச்சுட்டு அங்கேருந்து கும்பகோணம் வர வழியில் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்தால் விஜயமங்கைன்னு ஒரு ஊர் வரும். இங்கே தான் விஜயநாதேஸ்வரர் கோயில் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காகவே பிரபலமாக இருக்கும் இந்த கோயிலை தரிசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி கொந்தகை வழியாக திருப்புரம்பியம் வாங்க. இங்கே அருள்மிகு சாட்சிநாதர் கோயில் இருக்கு. தீராத வழக்குகளை தீர்த்து வைக்கும் சாட்சிநாதரை தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து இன்னம்பூர் அப்படிங்கிற ஊருக்கு வாங்க. இங்க ரொம்ப அற்புதமான எழுத்தறிநாதர் திருக்கோயில் இருக்கு. குழந்தைகளின் கல்வியை சிறப்படைய செய்யும் எழுத்தறிநாதரை தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து சுவாமிமலை வழியா கும்பகோணத்துக்குள்ள நுழைஞ்சா மணி 10 ஆகிரும். இங்கிருந்து அடுத்து எந்த கோயில் போகணும்னு அடுத்த வீடியோல சொல்றேன்.